இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறை சாட்சியுமான புனித போனிபாஸ் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையான இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித போனிபாஸ் தாம் நாவினால் போதித்ததை ரத்தம் சிந்தி உண்மை என எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 22, இறைவசனம் 30. மேலும் அதிகாரம் 23, உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதிசெயர் என்றும் மறுபகுதியினர்
பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன். இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதமுற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். Hallelujah, 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 Hallelujah. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
உமக்கே. அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித போனிபாஸ் அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஜெர்மனி நாட்டில் கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்தில் கிறிஸ்தவத்தை போதித்தவர், கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளை விதைத்தவர், எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தளரா மனதுடன் உறுதியான நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பற்றி தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள், உம்மை விசுவசிக்கிற நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பிடிப்பில் வாழ முடிகிறதா? உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா? இன்றைக்கு விசுவாச குறைபாடு ஏற்படுகிற, தளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள், திசை திருப்புகின்ற நவீன உலகம், வேலை வாய்ப்புகள் என்று அதிநவீன அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி திட்டங்கள், இதனால் இன்றைக்கு இந்த உலகம் வேகமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உம்மை பற்றிய நினைவுகளோ, உம்மை பற்றிய ஆழ்ந்த விசுவாசமோ அறிவாற்றலோ இல்லாமல் கடவுளை புறம் தள்ளுகின்ற மனநிலை அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இறைவா, உம்மிடத்திலே உருக்கத்தோடு செபிக்கிறோம். உம்மீது அன்பு கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். உம்மை ஒருபோதும் பிரியாமல் உம்மை பற்றி கொள்ளுகிற இறை விசுவாசத்தை தொடர்ந்து எங்கள் உள்ளத்தில் ஊற்றியருளும். ஆண்டவரே, நாங்களும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உமக்கு என்றும் சாட்சிகளாயிருக்க வரம் வேண்டி செபிக்கிறோம். ஆமீன். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையில் ஒற்றுமை என்கிற உணர்வு மேலும் மேலுமாய் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு பல பிரிவினை சபைகள், எவ்வளவோ குட்டி குட்டி திருச்சபைகள், ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபையை புறம் கூறுவது, அவர்களை பழித்துரைப்பது, தவறாக பேசுவது, தன்னை உயர்ந்தவர்களாக நல்லவர்களாக காட்டிக்கொண்டு உண்மை உள்ளவர்களாக சொல்லிக்கொண்டு பிறரை இழிவுபடுத்துவது, பிறர் மனதை புண்படுத்துவது, காயப்படுத்துவது, நிராகரிப்பது போன்ற செயல்கள் கிறிஸ்தவத்திற்கு மத்தியிலேயே, கிறிஸ்தவர்களிடையிலேயே இது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் என்னவோ நம் ஆண்டவர் தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என வேண்டி சொல்லிக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி, இந்த மூவொரு இறைவன் ஒரே கடவுளாயிருப்பது போல ஒரே ஞானம், ஒரே தெய்வ வல்லமை, ஒரே சித்தம். இதனால் ஆள்வகையில் மூவராக இருந்தாலும் கடவுள் தன்மையில் அவர்கள் ஒருவராக இருக்கிறார். தமத்திருத்துவத்தை தியானிக்கிற நாம் கடவுள் ஒருவரே என்பதையும் விசுவசிக்கிறோம். கடவுள் ஒருவரே என்பதுதான் நம்முடைய உறுதியான நிலைப்பாடு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒருமைப்பாட்டை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போதுதான் நமக்குள் இருக்கின்ற பிரிவினைகளை நாம் உணர்ந்து கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் முறையில் பல பிரிவுகளாக சிதறி கிடந்தாலும், எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகளின் வழியாக பல்வேறு சபைகளாக பிரிந்து கிடந்தாலும், நாம் விசுவசிக்கிற கடவுள் ஒருவரே, நம்முடைய மெய்யான தெய்வம் ஒருவரே, அவரே உயிருள்ள கடவுள், இருக்கிறவராக இருக்கிறவர், அவர்தான் நம் மீட்பர், நம் மெசியா, நமக்காக இரத்தம் சிந்திய கடவுள் என்பதில் நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைக்கப்படுகிறோம். நான் ஆர்சி சபையை சார்ந்தவன், சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவன், இசிஐ சபையை சார்ந்தவன், பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவன் என்று நமக்குள்ளே பல பிரிவினைகள் இருந்தாலும் கிறிஸ்து என்பவர் ஒருவர்தான் என்பதில் எவரும் மறுப்பதற்கில்லை. கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு சரியான புரிதல் இல்லை என்றால், இந்த ஒன்றிப்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால், கிறிஸ்துவின் அன்பை நம்மால் சுமைக்க முடியாது, கிறிஸ்துவினுடைய இரக்கத்தினால் நாம் வாழ முடியாது, கிறிஸ்துவின் மன்னிப்பில் நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் ஆண்டவருடைய இந்த வல்லமையான ஜெபம், தந்தையே இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. கடவுளுடைய அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் சுவைக்க வேண்டுமென்றால் நமக்குள் ஒற்றுமையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேலோங்க வேண்டும். ஒருவர் மற்றவரை தாழ்த்துவதோ புறம் கூறுவதோ, இல்லாதது பொல்லாதது பற்றி பேசி பழித்துரைப்பதோ கூடாது. நமக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த மனப்பான்மை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம். இன்றைய நாளினுடைய புனிதரும் மறைசாட்சியுமான புனித போனிபாஸ் அவர்களை நினைத்து பார்ப்போம். இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். ஆனால் அவர் பணி செய்த இடம் ஜெர்மனி நாடு. ஜெர்மனியின் பல இடங்களுக்கு சென்று அவர் பணியாற்றுகிறார். ஒரு துறவற சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அவர் திருத்தந்தை 2ஆம் கிரகோரியாரினுடைய அனுமதியினை பெற்றுக்கொண்டு 718ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மறையை ஜெர்மனியில் சென்று விதைக்கின்றார். அந்த ஜெர்மனி நாட்டு மக்களிடையே அவர் நன்றாக பழகி கிறிஸ்தவ மதிப்பீடுகளை அந்த இடத்தில் வளர்த்தெடுக்கிறார்.
அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஊட்டுகிறார். அவருடைய நம்பிக்கையினால் பல மக்கள் மனமாற்றம் பெறுகிறார்கள். அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மறையை தழுவுகிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில்தான் அவர் மீது பொறாமையும் அவர் மீது வீண் பழியும் சுமத்துகிற ஒரு எதிர்ப்பு கூட்டமும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் கிறிஸ்தவ மறை வேகமாக ஜெர்மனி நாட்டில் பரவியதனால் ஜெர்மனியின் திருத்தூதர் என்றே புனித போனிபாஸ் அவர்கள் அறியப்படுகிறார்கள். அதே சமயத்தில் அவருக்கென்று வலுவான ஒரு எதிர்ப்பு குரலும் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவர் நம்முடைய மதத்தை அவர் மாற்றிவிடுகிறார், நம்முடைய மதத்தை புறக்கணிக்கிறார், நம்முடைய மதத்தை வேறறுக்கிறார். எனவே இப்படிப்பட்டவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி சதி திட்டம் தீட்டி அவரை கொலை செய்கிறார்கள். கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின் பொருட்டு அந்த ஜெர்மனி நாட்டில் கிறிஸ்தவ மறை இன்னும் மேன்மேலும் வளரும் பொருட்டு தன் இன்னுயிரை இரத்தம் சிந்தி ஒப்பு கொடுக்கிறார் புனித போனிபாஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சாரம்சத்தை சிந்தித்து பார்ப்போம். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நமக்குள் பகைமை உணர்வு இருக்கிறதா? நமக்குள் தீய எண்ணங்கள் இருக்கிறதா? நாம் யாருடனாவது பேசாமல் இருக்கிறோமா? சண்டையிட்டு கொண்டிருக்கிறோமா? பிறரை வெறுக்கிறோமா? பாகுபாடுகளை பார்த்து ஒருவர் மற்றவரிடத்தில் வேறுபாடுகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்குள் தீண்டாமை இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். தந்தையே, இவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிற இயேசுவினுடைய அந்த கனவை நனவாக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாய் கரம் கோர்க்கிற போது இந்த உலகத்தில் இறை ஆட்சி கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த உலகத்திலே விண்ணரசினை கட்டி எழுப்புகிற தூதுவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே ஒற்றுமையாய் இணைந்திருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாடும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. அருளினூற்றாகிய இறைவா, புனித போனிபாஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
தம் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள திருவுளம் கொண்டீரே. இதனால் அவரது வெற்றியின் நாளை கொண்டாடும் நாங்கள் உமது பாதுகாப்பில் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய வல்லமையான இறை பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். இந்த தெய்வீக பலி நமக்கு வாழ்வு கொடுக்கும் பலி, நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும் பலி, நமக்கு நிலையான பேரின்பத்தில் இடமளிக்கும் பலி. எனவே இந்த உன்னத பலியில் நாம் பங்கேற்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய அந்த கல்வாரி இரத்தத்தை இந்த வேளையில் நினைவு கூறும் பொருட்டு நம்மை முழுவதுமாக இயேசுவிடத்தில் சரணாகதியாக்குவோம். புனித போனிபாஸின் மறைசாட்சிய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக அமைந்து நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம். ஆவியின் வல்லமை இந்த காணிக்கைகள் மீது இறங்கி வருவது போல நம்மீதும் இறங்கி வந்து நம்மையும் ஆட்கொண்டு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் நாம் வாழ ஆண்டவரின் அருட்துணையை, தூய ஆவியின் வல்லமையை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கூழிய பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுகொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முகவந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும்,
செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித போனிப்பாஸ் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.